மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் ஒன்று என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்கள் அதனை அப்படியே ஏற்றி இன்று தாயன்புடன் என்னையும் தளபதி அவர்கள் என்னுடன் பயணித்த உடன்பிறப்புகளையும் அன்போடு அரவணைத்து பண்போடு பாசம் காட்டும் தந்தை பெரியாரின் சுயமரியாதையும் தன்மானத்தையும் பேரறிஞர் அண்ணாவின் அறிவையும் தெளிவையும் பெற்றுள்ள முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் தமிழ்மொழி பற்றையும் அரசியல் ஞானத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விவேகத்தையும் ஒருங்கே பெற்றுள்ள திராவிட ஆட்சியின் நாயகர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய திருநாடை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தேசியம் என்ற பெயரில் மதவாத அரசியல் என்பது வெறும் பேச்சு, வெற்று பேச்சு. இன்று இங்கு எப்போதும் திராவிடமே நமர் உயிர் மூச்சு. நம்முடைய இந்த இணைப்பு சிலருக்கு வெறுப்பை தந்திருக்கிறது, சிலரது தூக்கத்தையும் கெடுத்திருக்கிறது. எதிரணியரின் வெற்றி வாய்ப்பை முற்றிலுமாக தடுத்ததற்கென்றால் அதன் மூல காரணமாக இருப்பவர் கண்ணுக்கெட்டிய தூரமேறி எதிரிகளே இல்லை என்ற சொல்லை நடைமுறைப்படுத்துகிறவர், பதறாத பண்பாளர், சிதறாத சிந்தனையாளர், கட்சியை மட்டுமல்ல ஆட்சியை வழிநடத்துவதிலும் சரி, தோழமை கட்சியினரை மாண்போடு நடத்துவதிலும் சரி, இவரை போல ஒரு பக்குவப்பட்ட தலைவர் இந்தியாவிலே இல்லை என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கழக தலைவர் திராவிட தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையை ஏற்று பயணிப்பதில் நான் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். எங்களை தாய் கழகத்துடன் இணைத்துக் கொண்டதில் பெருமையும் கொள்கிறோம். என் வாழ்நாளில் இருவரை திராவிட கொள்கைகளை என் உயிர் மூச்சாக கடைபிடித்து அதில் சிந்தாந்தத்தையும் விட்டுக் கொடுக்காமல் கட்டி காக்கும் மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையில் செயல்படுவேன் என்பதை என் வாழ்நாள் லட்சியமாக இன்று நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.